முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நான் கூட பாஜகவோட தொடர் வெற்றிக்கு மோடியும் அமித்ஷாவும் தான் காரணம்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போதான் தெரியுது அது காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு தலைவரையும் அல்லது தலைவியையோ முன்னிறுத்தி பாரதிய ஜனதா கட்சி தொடங்கப்படவில்லை. அதோட பயணத்தில் என்னைக்குமே அது அந்த மாதிரி நடந்ததில்லை. பாஜகவுக்குன்னு சித்தாந்தம் இருக்கு. இது ஒரு அமைப்பு சார்ந்த கட்சின்னு இன்னுமா உங்களுக்கு தெரியல? தலைவர்கள் உழைப்பிற்காகவும் அவர்கள் கொண்டு வரும் திட்டங்களுக்காகவும் மக்கள் மனதில் நிற்கிறாங்க. அதை முன்னிறுத்தி தான் நம்ம பண்றோமே ஒழிய, பட் ஃபார் தட் ஐடியாலஜிக்கல் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி தான் இங்கே முக்கியம். கோடிக்கணக்கான காடர்ஸ் தான் நமக்கு முக்கியம். நீங்களும் இந்த வெளிநாட்டு சக்திகள் சிலவும் எப்ப பார்த்தாலும் ஒரு பரப்புரை பண்றீங்கல்ல, மதச்சார்பு உடைய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. அது வலதுசாரியில மதச்சார்புடைய கட்சின்னு சொல்றீங்க. ஆனா அது எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்ட்டு உங்களுக்கு இன்னுமா புரியல? நம்ம சனாதன தர்மத்துக்கெல்லாம் போக வேண்டாம். ஹிந்து அப்படிங்கிறதே ஒரு வாழ்வியல் தான். ஆனா அதை ஒரு மதமா நீங்க நினைச்சுக்கிட்டு அது ஏதோ ரொம்ப கொடூரமான விஷயங்கள்லாம் அதுல இருக்கிற மாதிரி தொடர்ந்து சித்தரிச்சிட்டு, அதுக்கப்புறமா இந்த கட்சி அதுக்கு ஏதோ ரொம்ப ஆதரவா இருந்து அதை வளர்த்து எடுக்கிற மாதிரி நீங்க ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு இதெல்லாம் இப்படி பண்றதுனால தான் நீங்க இப்ப தோத்துருக்கீங்க, தொடர்ந்து தோக்கவும் போறீங்க. எலக்டோரல் சக்சஸ்ங்கிறது எல்லா கட்சிகளையும் போல பாரதிய ஜனதா கட்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். ஆனா அது எங்க வித்தியாசப்படுதுன்னா, ஒரு குடும்பம் சுரண்டி திங்கிறதுக்கு இந்த கட்சி என்னைக்குமே துணை நிற்காது. கரிஸ்மா முக்கியம் தான், ஆனா அது சினிமேட்டிக்கா ஹீரோயிசம் உள்ள விஷயம் இல்லை. மாடர்னிட்டி இதுக்கு ரொம்ப முக்கியம். ஆனா பழைய விஷயத்த பாரம்பரியத்தை என்னைக்குமே அது கை கழுவாது. அதை அடிப்படையாக வச்சுட்டு தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தூக்கி பிடிச்சு நீங்கள் என்னென்ன ட்ரிக்கெல்லாம் பண்ணி பிளவுபடுத்துறீங்களோ அதை பாரதிய ஜனதா கட்சி ஒற்றுமைப்படுத்தி ஒருமுகப்படுத்துது. அந்த ஒன்றுபடுத்துகிற கட்சியாக அது இருக்கிறதுனால உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. நன்றி.